ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ ப்ரோமோ 3 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். மாயாவுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் வந்திருக்குது. அர்ச்சனா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பர்சனல் அட்டாக் வேறு பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நடக்கல. என்னென்னா ஒரு டாஸ்க் மட்டும் வச்சாங்க. ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் வச்சு அதில் யார் வின்னர் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் அப்படின்ற மாதிரி வச்சாங்க. ஸோ அதுதான் வந்து செகண்ட் ப்ரோமோவாக வந்துருச்சு. தேர்ட் ப்ரோமோவில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, இந்த வீட்டில் ஒருத்தவங்களுக்கு ஸ்பெஷல் பவர் வந்திருக்குது அப்படின்னு பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறது யாருக்கும் ஒன்றுமே புரியல. அப்புறம் அர்ச்சனா எழுந்திரிச்சு படிக்கிறாங்க. என்ன படிக்கிறாங்க அப்படின்னா, மக்கள் கிட்ட நாங்கள் கேட்டிருந்தோம், யார் வந்து இந்த வீட்டில் இன்விசிபிளாக இருந்தால் நல்லாயிருக்கும், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லாயிருக்கும், அவங்களோட சேஷ்டெல்லாம் நல்லாயிருக்கும், யார் ஒரு வேலை இன்விசிபிளாக இருந்தால் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது அவங்க இன்விசிபிளாக இருந்து அவங்க பண்ணுற விஷயத்துக்கு யாருமே ரியாக்ட் பண்ணக்கூடாது இந்த வீட்டில் இருக்கவங்க. ஏன்னா அவங்க இன்விசிபிளாக இருக்காங்களே, அதனால அவங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் டாஸ்கே. ஸோ இதுக்கு வந்து மக்கள் யாரை முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாயாவை தான் முடிவு பண்ணியிருக்காங்க. மாயா இந்த செகண்ட்ல இருந்து அவங்க இன்விசிபிள் இந்த வீட்டில், அவங்க என்ன பண்ணாலும் நீங்கள் ரியாக்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னது தான் உடனே அர்ச்சனா கிட்ட வந்துட்டாங்க. அர்ச்சனா கிட்ட வந்து கையை காலை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வந்து தக் லைஃப் போடுறன்ற பேரில் வந்து ஒரு தக் லைஃப் போட்டார் மொக்க விஷ்ணு. என்ன சொன்னார் அப்படின்னா வந்து, இவங்க ஆல்ரெடி வந்து எனக்கு இன்விசிபிள் தான் இந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே காலையில் தான் வந்து மாயா இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சொல்கிறார் இவங்க ஆல்ரெடி இன்விசிபிள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. விஷ்ணு இப்படி சொல்கிறாரு. சொன்ன உடனே இவங்க இதுதான், அவங்க ஆல்ரெடி வந்து பயங்கரமாக சேட்டப் பண்ணுவாங்க. இப்போ என்ன சேட்டப் பண்ண மாட்டாங்கன்னா சொல்ல முடியும். வேறு லெவலில் சேட்டப் பண்ணுறாங்க. வேறு லெவலில் சேட்டப் பண்ணி பயங்கரமாக பண்ணுறாங்க. அதில் ஒரு இன்சிடென்ட் தான் வேறு லெவல் இன்சிடென்ட். என்ன பண்ணாங்கன்னா, அர்ச்சனா கிட்ட போய் இந்த பணப்பட்டியை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அர்ச்சனா வந்து தள்ளி விடுறாங்க. என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கிற வன்மத்தெல்லாம் அர்ச்சனா மேலே எப்படியெல்லாம் காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து வன்மத்தை காட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து எப்போவுமே இந்த ஓவராக இப்போலாம் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மாயா. நடுவில் வந்து கொஞ்சம் இந்த பேரண்ட்ஸ்லாம் போன அடுத்த வாரம் வந்து அர்ச்சனாவை எந்த அளவுக்கு ப்ரூட்டல் அட்டாக் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ரூட்டல் அட்டாக் பண்ணாங்க. மோசமாக அவங்கள வந்து நடத்துனாங்க, மோசமாக அவங்கள பேசினாங்க, அவ்வளோ கேவலமாக அவங்கள நடத்துனாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு திரும்ப ஒரு பவர் இருக்குது. அவங்க சொன்னால் பயங்கரமாக கிளாப்ஸ் வருது. அதனால அவங்க பக்கம் தான் நம்ம நிற்கணும். நம்ம மட்டும் இல்லை, இந்த வீட்டில் எல்லாருமே அவங்க பக்கம் தான் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ வந்து அர்ச்சனாக்கு அகெயின்ஸ்டாக இங்கே ஓப்பனாக பேச முடியாது, ஆனால் அப்பப்போ பேசலாம்ல அப்படின்ற மாதிரி அப்பப்போ எப்பப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்போல்லாம் வந்து அர்ச்சனா வச்சு செய்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இன்விசிபிள் டாஸ்க் வந்து அதுக்கு வந்து ஒரு சான்று. ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி பொட்டி எடுத்துகிட்டு போன்னு போடுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அர்ச்சனாவை மாயாக்கு பிடிக்காது அப்படின்றது ஊர் அறிந்த விஷயம். ஏன்னா அவங்கள பற்றி பின்னாடி அவ்வளோ கேவலமாக பேசிட்டு அவங்க முன்னாடி போய் ரொம்ப நல்லவ மாதிரி பேசுவாங்க. இந்த மாதிரி அர்ச்சனா இப்படி அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் இவ்வளோ திரும்பவும் அர்ச்சனாக்கு தெரியும் இவங்க யார் எப்படி அப்படின்றதுலாம். ஸோ ஆனால் இப்போ வந்து ஓப்பனாகவே அவங்க வந்து பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீ போனால் தான் எங்களால் விளையாடவே முடியும் அப்படின்ற அளவுக்கு கான்ல இருக்காங்கன்றது ரொம்ப பச்சையாகவே தெரிஞ்சது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ரோமோ பற்றின்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.